Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 6 subsidiary books உடைய exercise 4th sum பார்க்கலாம். From the following information, prepare purchase day book and purchase returns book for the month of June 2017 and post them into ledger accounts in the books of Robert Furniture Mart அப்படினு கொடுத்திருக்காங்க. So இந்த sumல நம்ம purchase book வந்து prepare பண்ணனும், purchase returns bookம் prepare பண்ணனும், at the same time ledger accountsம் prepare பண்ணனும். First எந்தெந்த டிரான்சாக்ஷன் எந்தெந்த புக்ஸில் வரும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எந்தெந்த டிரான்சாக்ஷன் எந்தெந்த புக்ஸில் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2017 June 1 purchased from Balu Traders 20 chairs at rupees 150 each on credit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றதுனால நம்ம பர்ச்சேஸ் புக்கில் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு June 13 bought from Subhash and Co on credit. இதுவுமே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் தான். இங்கே வந்து பாட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட் ஃப்ரம் அப்படின்னாலும் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அப்படின்னாலும் ஒன்று தான், நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றதுனால நம்ம பர்ச்சேஸ் புக்கில் என்டர் பண்ணணும். இதோட டீட்டெயில்ஸ் 2 அல்மிரா at 3100 each, 10 tables at rupees 1500 each, 15 chairs at rupees 200 each ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 10%, லெஸ் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் ஐட்டம்ஸ். 3 ஐட்டம்ஸ்க்குமே 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் உண்டு. ஆட் ஃப்ரைட் சார்ஜஸ் rupees 220 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைட் சார்ஜஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்றது நமக்கு டெலிவரி சார்ஜஸ் தான். அதாவது கூட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சார்ஜஸ் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃப்ரைட் சார்ஜஸ். அ கைண்ட் ஆஃப் டெலிவரி சார்ஜஸ் தான். June 21 return 2 damaged chairs to Balu Traders and cash not received கொடுத்துருக்காங்க. இந்த பாலு ட்ரேடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள். நம்ம அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதிலிருந்து கொஞ்சம் பொருளை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வரும். நெக்ஸ்ட்டு June 24 purchased from Sunrise Furniture Mart on credit 25 almiras at 1300 ஈச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் தான். அப்போ நம்ம பர்ச்சேஸ் புக்கில் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு June 27 purchased from Mowli Traders on credit. ஸோ இதுவும் கிரெடிட் பர்ச்சேஸ் தான். 10 executive tables at rupees 3275 each. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் புக்கில் போடணும். நெக்ஸ்ட் June 29 return 3 almiras to Sunrise Furniture Mart and cash not received கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அல்மிராஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோன்னா சன்ரைஸ்க்கு தான் ரிட்டர்ன் பண்ணணும். சுபாஷ் கிட்டேருந்தும் நம்ம அல்மிராஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்லேருந்து நம்ம அல்மிராஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிட்டர்ன்ஸில் எழுதும்போது சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டில் வாங்கினா அந்த அமௌண்ட்டை தான் எடுத்து எழுதணும். தவறுதலாக நீங்கள் சுபாஷ் அண்ட் கோவில் வாங்கின அமௌண்ட் எடுத்து எழுதக்கூடாது. ஓகேவா? இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அல்மிரா வாங்கியிருக்கோம் இல்லையா, அல்மிரா அப்படின்னு பார்த்ததுமே ஃபஸ்ட்டில் இருக்கிற அல்மிராவுடைய அமௌண்ட் எடுத்து கேல்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா சம் வந்து ராங், ஆன்சரும் உங்களுக்கு வராது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் புக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் புக்கில் June 21 ஒரு டிரான்சாக்ஷன் போடணும். அப்புறம் June 13 ஒன்று இருக்குது, June 24 ஒன்று இருக்குது, அண்ட் June 27 ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. இப்போ இது நாலத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் புக்குடைய பேட்டர்ன் வந்து கரெக்டாக போட்டிருங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ராபர்ட் ஃபர்னிச்சர் மார்ட் பர்ச்சேஸ் புக்னு போட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு ருபீஸ் போட மறக்காதீங்க, டீட்டெயில்ஸ், டோட்டல் எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டுட்டு டேட்டில் 2017 June 1 பாலு ட்ரேடர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 20 chairs at rupees 150 each. ஸோ 20 into 150 போட்டிங்கன்னா 3000 rupees வரும். அதை டோட்டலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு June 13 சுபாஷ் அண்ட் கோ கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 2 almiras at rupees 3100 each அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 into 3100 போட்டிங்கன்னா 6200 வரும். அந்த டீட்டெயில்ஸ் காலமில் போடுங்க. 10 tables at rupees 1500 each. ஸோ 10 into 1500 போட்டிங்கன்னா 15000 வரும். டீட்டெயில்ஸ் காலமில் போடுங்க. 15 chairs at rupees 200 each. ஸோ 15 into 200 போட்டிங்கன்னா 3000 வரும். அதையும் டீட்டெயில்ஸ் காலமில் போடுங்க. 3 types of goods பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டீட்டெயில்ஸ் காலமில் போட்டு கேல்குலேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம டோட்டலில் போடணும். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 24200 வருது. இதுக்கு நம்மளுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10% கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ 10% ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். 24200லேருந்து ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 2420 வரும். இப்போ 24200லேருந்து 2420 மைனஸ் பண்ணிங்கன்னா 21780 rupees வருது. இப்போ இது கூட ஃப்ரைட் சார்ஜஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஆட் ஃப்ரைட் சார்ஜஸ்னு போட்டு 220 rupees போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22,000 rupees வரும். அது அப்படியே டோட்டல் காலமில் போடுங்க. சேம் லைனில் போடணும். இந்த 220 போட்டிருக்கீங்க இல்லையா, அதே சேம் லைனில் போடணும். 220 கீழே லைன் போட மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு June 24 சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 25 அல்மிராஸ் அட் ₹1,300 ஈச். ஸோ 25 into 1,300 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32,500 வரும். அவுட்டர் காலமில் போடுங்க டோட்டல் காலமில். June 27 மௌலி ட்ரேடர்ஸ் 10 எக்ஸிக்யூட்டிவ் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டு அட் ₹3,275 ஈச். ஸோ 10 into 3,275 போட்டிங்கன்னா 32,750 வரும். டோட்டல் காலமில் அதையுமே போட்டாச்சு. இப்போ டோட்டல் காலமில் இருக்கிற இந்த 4 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 90,250 rupees வருது. இதுதான் டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட்டு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெப்டார்னு கண்டிப்பாக போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நமக்கு ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். June 21 ஒரு டிரான்சாக்ஷன், June 29 ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக் டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் நோட் நம்பர் எல்எஃப் அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் டோட்டல் ருபீஸ் போட மறக்காதீங்க. அடுத்தது ரிமார்க்ஸ் எழுதிக்கணும். நான் இங்கே வந்து 2 பேஜும் எடுத்திருக்கேன், அதாவது 2 சைட் பேஜஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரே பேஜ்லேயே இந்த இடத்துல ரிமார்க்ஸும் போட முடியல. அதனால் நான் 2 பேஜ் எடுத்து ரிமார்க்ஸை வந்து நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன். இதே மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேட்டில் 2017 June 21 பாலு ட்ரேடர்ஸ் 2 சேர்ஸ் அட் ₹150 ஈச்னு எழுதி 2 into 150 போட்டிங்கன்னா 300 rupees வரும். நெக்ஸ்ட்டு ரிமார்க்ஸில் டேமேஜ்டு சேர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரீசன் வந்து அங்கே டேமேஜ்டுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ரீசன் தான் இங்கே ரிமார்க்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு June 29 சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் 3 அல்மிராஸ் அட் ₹1,300 ஈச். ஸோ 3 into 1,300 போட்டிங்கன்னா 3,900 rupees வரும். இதையும் டோட்டல் காலமில் போடுங்க. இப்போ இந்த அல்மிராஸ் ரிட்டர்ன் பண்ணதுக்கான ரீசன் எதுவுமே கொடுக்கல, அதனால் நான் ரிமார்க்ஸில் எதுவுமே எழுதலை. இப்போ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் போடணும். டோட்டலில் இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாருக்கு நேராக 4,200 எழுதுங்க. இந்த இடத்துல கிரெடிட்டார் அப்படின்றது கண்டிப்பாக போடணும். ஜேர்னல் என்ட்ரிஸில் நம்மளுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடு தான் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போடணும். அதுக்கப்புறமா பாலு ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் லெட்ஜர் போடணும். நெக்ஸ்ட்டு சுபாஷ் அண்ட் கோ அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போடணும். சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கும் லெட்ஜர் போடணும். மௌலி ட்ரேடர்ஸ்க்கு போடணும். அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வந்து லெட்ஜர் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்னு போட்டு கீழே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. லெட்ஜரோட பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு டெப்டார் அப்படின்னு இருக்கா, அமௌண்ட்டு 90,250 இருக்குது. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுடைய ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது மௌலி ட்ரேடர்ஸ்ட்டை கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வருமா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது அண்ட் மௌலி ட்ரேடர்ஸ் கிரெடிட்டில் இருக்குது. இப்போ நம்ம யூஸ்வலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட போகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கூட இருக்கிற இன்னொரு அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்கே 4 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. 4 பேருமே கிரெடிட்டாஸ் தான். ஸோ இவங்கள 4 பேரையும் தனித்தனியாக போடாமல் டோட்டலாக சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டில் 2017 June 13 போட்டுக்கணும். ஜூனில் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ ஜூனோடைய லாஸ்ட் டேட் போட்டுக்கோங்க. டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்ட்டு டோட்டலாக போட்டாச்சு. ஓகேவா? டோட்டலாக போட்டு அமௌண்ட்டு 90,250 rupees போட்டாச்சு. டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸோடைய அமௌண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். சேம் பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள் கிரெடிட்டார் அப்படின்ட்டு இருக்கா இந்த பக்கம். அடுத்தது அமௌண்ட்டு 4,200 rupees இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டை ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது நம்ம கிரெடிட் சைடில் தான் எழுதுவோம். இப்போ பாலு ட்ரேடர்ஸ்க்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ கிரெடிட் சைடில் 2017 June 30 பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் 4,200ன்னு போட்டுக்கோங்க. நேம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டால் போதும். பாலு ட்ரேடர்ஸ், சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட வேண்டாம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ்னு டோட்டலாக போட்டுருங்க. அமௌண்ட்டில் 4,200 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாலு ட்ரேடர்ஸ்க்கு இப்போ லெட்ஜர் போடணும். பாலு ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிட்டர்னும் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் ரிட்டர்னும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு லெட்ஜரோட பேட்டர்ன் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு கிரெடிட் சைடில் 2017 June 1 அன்றைக்கி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பாலு கிட்டேருந்து. ஸோ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 3,000 rupees போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா,
பாலு ட்ரேடர்ஸ்க்கு அது வந்து 300 rupees ஜூன் 21 அன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதையுமே இப்போ நம்ம வந்து எழுதணும். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரியில் என்ட்ரி எப்படி இருக்கும்னா பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ பாலு ட்ரேடர்ஸ்க்கு தான் நம்ம லெட்ஜர் போட போகிறோம் இல்லையா. ஸோ பாலு ட்ரேடர்ஸ் கூட இருக்கிறது இன்னொரு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். அது வந்து நம்ம டெபிட் சைடில் போடணும். அமௌண்ட் வந்துட்டு 300 rupees போடணும். இப்போ டெபிட் சைடில் 2017 ஜூன் 21 அப்படின்னு போட்டு டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 300 rupees போடணும். இதே மாதிரி தான் எல்லா பர்சனல் அக்கௌண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தானா டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். இப்போ சுபாஷ் அண்ட் கோக்கு லெட்ஜர் போட்டுடலாம். சுபாஷ் அண்ட் கோ கிட்ட நம்ம பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ சுபாஷ் அண்ட் கோவுடைய லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரெடிட் சைடில் 2017 ஜூன் 13 போட்டு பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 22,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்க்கெட்டை நம்ம பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம், ரிட்டர்னும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 32,500 rupees. ஸோ கிரெடிட் சைடில் நம்ம அதை என்டர் பண்ணிக்கலாம், போஸ்ட் பண்ணிக்கலாம். 2017 ஜூன் 24 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 32,500 rupees கிரெடிட் சைடில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,900 rupeesக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். 2017 ஜூன் 29 டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் 3,900. நெக்ஸ்ட்டு மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் போட்டுடலாம். மௌலி ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் வந்து பண்ணலை. 32,750 rupees. இப்போ மௌலி ட்ரேடர்ஸ் உடைய லெட்ஜர் பேட்டர்ன் எல்லாமே போட்டுட்டு கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 32,750 போட்டாச்சு. டேட்டில் 2017 ஜூன் 27 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ எல்லா அக்கௌண்ட்ஸ்க்குமே நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த சம் உங்கள் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக புரிஞ்சுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் டவுட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.